எந்த தொழிலிலும் சாமர்த்தியமாக தடைகளை எதிர்த்து நின்றால் வெற்றி நிச்சயம் என்று சாதித்தவர் டி.வி. சுந்தரம். இந்தியாவின் பொது போக்குவரத்தின் கட்டமைப்பே முழுமையாக செயல்படுத்தப்படாத காலத்தில் மக்களை பேருந்தில் பயணிக்க வைத்தவர் டி.வி. சுந்தரம். 1911இல் இவர் தொடங்கிய டிவிஎஸ் குழுமம் இன்று இந்தியாவின் டாப் ஆட்டோமொபைல் நிறுவனங்களுள் ஒன்று. வாகனங்கள் செல்வதையே ஆச்சரியமாக பார்த்த மக்கள் டிவிஎஸ்ஸின் வருகைக்கு பிறகு பேருந்தில் பயணிக்க தொடங்கினார்கள். கால அட்டவணைப்படி பேருந்துகளையும் அதற்கான கட்டணங்களை கிலோமீட்டருக்கு தகுந்தபடி வகுத்து இந்தியாவின் சாலை போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவர். முதல் பேருந்து சேவை மதுரை முதல் தேவக்கோட்டைக்கு 4 ரூபாய் கட்டணத்தில் இயக்கப்பட்டது. அதுவும் உணவு வசதி உட்பட. 1989க்கு பிறகு இருசக்கர வாகன உற்பத்தியிலும் இறங்கி நடுத்தர மக்களிடமும் வாகனங்களை கொண்டு சேர்த்தார். தற்போது 25 வயதுக்கு மேல் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் முதலில் ஓட்டிய பைக் டிவிஎஸ் ஆகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு மக்களின் போக்குவரத்து சேவைகளில் முன்னேற்றம் ஏற்பட காரணமாக இருந்தவர் டி.வி. சுந்தரம். தொழில் வெற்றி பெறுமா என்ற சந்தேகங்களுக்கு நடுவில் தொடங்கப்பட்ட டிவிஎஸ் நிறுவனத்தின் இன்றைய மொத்த மதிப்பு 1,35,000 கோடி.